ஹாய் ஹலோ வெல்கம் டு லிட்ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற poem by Pratibha Nandakumar. Pratibha Nandakumar was born in the year 1955, still now currently living contemporary writer, Indian poet, journalist, feminist, columnist, activist. ஸோ கன்னடா அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரைட்டிங்ஸ் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பைனியர் ஆஃப் மாடர்ன் விமென்ஸ் poetry இன் கன்னடா லிட்ரேச்சர் அண்ட் தென் poetry, travelogue, translation, research criticism இந்த மாதிரியான ஜானர்ஸ்லாம் வந்து அவங்க ரைட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹானர்ட் பை கர்நாடக சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹர் poetryக்காக 1998 அந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. அனந்தியந்தா அந்தரஞ்சே இதுதான் வந்து இவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். இப்போ ப்ரெசன்ட்லி என்ன ஆக்டிவ் பர்சனாக இருக்காங்கன்னா டைரக்டர் ஆஃப் சூர்யா கிரியேட்டிவ் சர்வீசஸ், அந்த ஒரு மீடியா சர்வீஸ் ஏஜென்சியோட டைரக்டராகவும் கிரியா ஃபவுண்டேஷன் கல்ச்சர் ஃபவுண்டேஷன்லேயும் வந்து ரொம்ப ஆக்டிவ் பர்சனாக வந்து இருக்காங்க. போயம், ஸோ இந்த போயமோட டைட்டில் பேர் போயம் தான். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பீயிங் அ ஃபீமேல், ஸோ ஒரு ஃபீமேலோட ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பொயட்டஸாக என்ன ஒரு விஷயம்னா ஒரு பொயட்டஸாக இருந்துமே கூட அவங்க எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை வந்து ஒரு பொயட்ரி எழுதுகிறப்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி மற்ற ஃபீல்டில் இருக்கிற விமனுமே கூட அவங்களுடைய அவங்க கோல் அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த போயமில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கான்செப்ட் என்னென்னா பொயட்டஸ் வந்து ஒரு பொயட்ரி ஃபெஸ்டிவலுக்காக வந்து ஒரு போம் எழுதணும், ஆனால் அவங்க எழுத முடியாமல் நிறைய டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த போயமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் பொயட்ரிக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து தொலைவிட்டு இருக்கப்போ வந்து போயமே ஒரு பர்சனிஃபிகேஷனாக போயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சனாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரியும் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த பொயட்ரி ஃபெஸ்டிவலை வந்து அட்டன் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து கொடுத்துருக்காங்க. When I was grouping for new poem for the poetry festival, poems danced all over the house, in nooks and corners, in bed, in boxes, in walls and curtains, in windows and doors. The poems beckoned with their hands. So when I was, so I-ன்றது இங்கே poetess பிரதீபா நந்தகுமாரே தான். grouping means searching. ஒரு புதுசாக ஒரு பொயட்ரி வந்து எழுதணும். எதுக்காக அப்படின்னா ஒரு பொயட்ரி ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கிட்டால் ஒரு போயமை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு போயம் எழுதணும்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கப்ப என்ன ஆகுதுன்னா போயமே அவங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுது. இங்கே வந்து ஒரு பொயட்ரியை வந்து பர்சனிஃபிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிரதீபா நந்தகுமார். அவங்க வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நூக் அண்ட் கார்னர்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. பெட்டு மேலே, பாக்ஸஸ் மேலே, வால்ஸ் மேலே, கர்டைன்ஸ் மேலே, விண்டோஸ் மேலே, டோர் மேலே எல்லாத்து மேலேயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பெக்கன்ட்டுனா கால்டு. ஸோ போயமே என்ன பண்ணுது, பிரதீபாவை கால் பண்ணி பெக் பண்ணி கேட்குது. என்ன அப்படின்னா என்னை எழுதுங்க, என்னை நீ எழுது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. they simmered அப்படின்னா get hot. they simmered on the stove in the ரசம் பாட். ஸோ பொயட்ரி என்ன பண்ணுதா, ஸோ ரசம் பாட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு என்னை எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ணுறப்போ அவங்கள குக் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. got flattened on the rolling pins on the சப்பாத்தி ஸ்டோன். ஸோ சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு உருட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ரோலிங் பின்னுக்கும் சப்பாத்தி கல்லுக்கும் இடையில போய் பூந்துட்டு என்னை நீ எழுதுனாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் டைஸ்ட் ஆன் த நைஃப் ஸ்டாண்டர். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறப்போ அந்த இடத்துல போய் படுத்துட்டு என்னை நீ எழுதுனாதான் நான் கட் பண்ண விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே பாயில்ட் இன் த குக்கர் வித் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ், சால்டட் ஸ்மெல்லிங் ஃப்ராக்ரண்ட். குக் பண்ணிகிட்ருக்கிறப்ப அந்த சால்ட் அண்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டு குக் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஸ்மெல்லிங் ஃப்ராக்ரண்ட்லாம் வரப்போ என்ன பண்ணுதா, ஸோ என்னை பொயட்ரி எழுது, நீ குக் பண்ணாத என்னை எழுது அப்படின்னு சொல்லி அவங்கள குக் பண்ணுறதை விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. In the hall, they were lying about begging to be picked up. ஸோ ஹாலில் என்ன பண்ணுதா, ஸோ அவங்கள்ட்ட வந்து பெக் பண்ணுற மாதிரி ஹாலில் படுத்துட்டு என்னை எப்போ நீ எழுத போகிற அப்படின்னு சொல்லி கேட்குதா. If I swept them, ஸ்வெப்ட் மீன்ஸ் வாட், அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்ப தே ஹேஸ் டு பி மாப்டு. க்ளீன் பண்ணிட்டியா, அப்போ மாப் பண்ணிவிடு, என்னை மாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்குதான். இஃப் ஐ மாப்டு தேம்,
ஸோ பொய்டஸ் வந்து அந்த பொய்ட்ரியை வந்து மாப் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா தே வாண்டட் டு பி ட்ரெஸ்டு, எனக்கு ட்ரெஸ் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபர்ன் மீன்ஸ் ஹியர் ரெஃப்யூசஸ் டு மூவ், நீ போ. பெஸ்டட் மீன்ஸ் ட்ரபிள்சம். ஸோ என்னது மூவ் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு போகாமல் ரொம்ப என்ன பண்ணுது, நீ எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கான், தான்ஸ் இன் மை ஃப்ளஷ், நம்மளுடைய நம்மளோட உடம்பு மேலே ஒரு முள்ளு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டே வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா சொல்கிறாங்க. Curtains where little hands had wiped themselves, torn books, sandal dropped, chairs and tables pulled here and there. ஸோ என்ன பண்ணுதா, ஸோ கர்டைன்ஸ்லாம் வந்து களைச்சி போடுதா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிழிச்சு போடுதா, சாண்டல்ஸ்லாம் களைச்சி விடுதா, சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ்லாம் இங்கேயும் அங்கேயுமா வந்து தள்ளி விடுதா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னது அவங்க வேலை செஞ்சதை திருப்பி அவங்கள செய்ய வைக்கிற மாதிரி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Cloths strewn on the floor took on the shapes of poems and dazzled my eyes. Strewn means here scattered. ஸோ மடித்து வச்ச க்ளோத்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாம் தூக்கி களைச்சி வந்து ஸ்கேட்ரிங்காக வந்து ஃப்ளோரில் தூக்கி எறிதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதா, அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா க்ளீனாக இருக்கிறதெல்லாம் வந்து களைச்சி விடுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரியே பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சோம் பொய்டஸ்க்கு, டேசில்டு மை ஐஸ்னால் வந்து வேலை செஞ்சு வந்து என்னென்னா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. கிளாரிங் சைட் ரொம்பவே வந்து ரொம்ப டிம்மாக என்ன நடக்குதுங்கிறதே பார்க்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when I cleared the mess means here work, என்னோடய ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் and I sat down to rest, அப்பா இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுதா, ஒன் ஆஃப் தெம் பெஸ்டட் மீன்ஸ் அப்படின்னா ட்ரபிள். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுது, இப்போ தான் வேலைலாம் முடிச்சுட்டேன் உட்காரலாம் அப்படிங்கிறப்ப மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்கிங் மீ நவ் டு வாஷ் இட், என்னை க்ளீன் பண்ணிவிடு, அண்ட் நவ் டு கிவ் இட் ட்ரிங்க், எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு, அண்ட் நவ் டு கம் ப்ளே வித் இட், ஸோ என் கூட வந்து விளையாடு. இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when at last I sat down to write, not one letter got written and my brain was in a fog. ஸோ ஓகே ஃபைனலாக இது டிஸ்டர்ப் பண்ணனால சரி இந்த பொய்ட்ரியை நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயத்தை எழுத ஆரம்பிக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லெட்டர் கூட எனக்கு மைண்டில் வரல, ஒரு எம்டி ட்ரம், எந்த ஒரு கான்செப்ட் எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஃபாக், மை பிரெயின் வாஸ் இன் அ ஃபாக்னே நான் ஃபுல்லாக கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ பிரதீபா வந்து சொல்கிறாங்க. லேட் அட் நைட், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ ஸ்லீப்பி ஹேண்ட் குரூப்டு, ஸோ ரொம்ப தூக்கத்தில் இருந்துட்டு ரொம்ப தூக்கத்தில் நான் போய் படுக்கணும்னு என் மைண்டு சொல்லுது, ஆனால் போயிட்டு என்னை எழுது அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன சர்ச் பண்ணுறது, என்ன எழுதுறது, என்னோடய ஹேண்டு வந்து தொலைவிக்கிட்டே இருக்குது, என்ன வேர்டு எழுதணும் அந்த பேடில் எழுதணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுது, பொய்ட்ரி ஹக் டு மீ, எனக்கு ஹக் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் திட்டிட்டேன். டு ஹெல்ப் வித் த போம் ஐ செட், ஸோ உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபெல் ஐ ஸ்லீப், அதுக்கப்புறம் நாளே எழுத மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். பட் ஐ டிக்கிள்டு மீ இன் அ ட்ரீம், ஆனால் இது என்ன பண்ணிருச்சு, ஸோ என்னோடய ட்ரீம் என் கனவுக்குள்ளே வந்து மேட் மீ லாஃப் அண்ட் சார்ம்டு மீ, ஸோ என்ன பண்ண என்னை சிரிக்க வச்சது, என்னை வந்து என்னோடய மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வச்சு என்னை பர்சுவேட் பண்ண வச்சது, என்னை எழுத வச்சது. when I read that, ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு போயமை எழுதிட்டேன். ஸோ poetry festival day came, அந்த நாள் வந்தது. when I read that in the poetry festival, அந்த ஃபெஸ்டிவல் டேயில் அந்த போயமை ரீட் பண்ணுறேன். இட் ran out, ஸோ அந்த poetry என்ன பண்ணிடுச்சு, என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. refuse to come back, நான் கூப்பிட்டேன் திருப்பி என் கூட வாடு, ஆனால் அது என் கூட வரல. went inside the listeners and sat there, அது எங்கே போயிடுச்சு, ஸோ நான் படித்ததை கேட்ட அந்த லிசனர்ஸோட ஹார்ட்டுக்குள்ளே போய் பூந்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் உன் கூட வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. ஐ லெட் இட் சிட் தேர் அண்ட் ரிட்டர்ன் ஹோம் அலோன். ஓகே, நீ அந்த லிசனர்ஸ் ஹியர் ரீடர்ஸ், அந்த ரீடர்ஸோட ஹார்ட்லேயே எப்போவுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சியர்ஃபுல்லான ஒரு மூடோட இந்த பொய்ட்ரியை வந்து முடிச்சிருக்காங்க Pratibha Nandakumar. See, originally the poem it is written in Kannada. It is translated into English by A.K. Ramanujan.
ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஒரு காமெடியான ஒரு விஷயத்த பற்றி வந்து பேசியிருந்தாலும், ஒரு பீயிங் ஆஸ் அ ஃபீமேலாக ஒரு பொயட்ரி எழுதணுன்னா கூட, அவங்க நினச்ச டைமில் உட்காந்து எழுத முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே முடிச்சுட்டு, செகண்ட்ரியாக தான் வந்து அவங்களுடைய ட்ரீம், அவங்க கோல், அவங்க டிசையர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு இந்தியன் ஃபேமிலியில் இருக்க விமனும் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போயம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் வந்து அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக வந்து எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் ஆர் த ப்ரைட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.